ஹலோ. ஓகே. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? ஓவரால் தான் பார்ப்போம். மார்க்கெட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, சைடு வேஸா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்வைக்கு சைடு வேஸ் மாதிரி தான் தெரியுது. அதாவது சைடு வேஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட்டு டீப்பா பார்த்தா மார்க்கெட்லயே 1ஆம் தேதி வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் ஆனது ஸ்டார்டிங்காக ஒரு பையர்ஸ் டாமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் இந்த லோவா, இந்த லோலேருந்து இது வரைக்கும் லிட்டரலி 150 பாயிண்ட்ஸ். ஓகே, 150 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. ஸோ இந்த 150 பாயிண்ட்ஸ் எவ்வளோ டைம் எடுத்திருக்கு? 10-20. அதோட சரி, 10-20க்கு அப்புறம் மார்க்கெட்டு எங்கேயுமே போகல, ஃபுல்லாக ரேஞ்ச் ஹோல்ட் ஆகிட்டு. ஓகே, ஓகே, இருக்கட்டும் இருக்கட்டும். இப்போ பெருசாக மூவி ஆகல. பட் இந்த மார்னிங் மூவ் விட்டா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒன்றும் இல்லாமல் போயிட்டு. ஸோ பட் எப்படி நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை டேட்டா கொண்டு வரேன். ஸோ டேட்டாவில் பார்த்தா இன்னைக்கு எப்படிலாம் நடந்திருக்குன்ற டேட்டா இது. ஸோ ரிட்டர்னர்ஸ் மோஸ்ட்லி ஷார்ட்லேயே இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ், டிஐஎஸ், க்ரோஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஹெவியாக பை பண்ணிருக்காங்க. காலர்ஸ் பை பண்ணி செல் பண்ணி மார்க்கெட்டை மேலே தூக்கியிருக்காங்க. ஆனால் ரீட்டைலர்ஸ் பார்த்தா நிறையா ஷார்ட் பொசிஷன்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ சிம்பிளாக பார்த்தா இங்கே நிறைய பேர் ஷார்ட் பொசிஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நாள் மேலே போயிட்டு ஷார்ட் ஃபுல்லாக செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எண்டில் பொசிஷன் இங்கேயே பிடிச்சி பண்ணிட்டாங்க. பட் வந்துட்டு ஆல்ரெடி மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆயிருக்கு இந்த ஏரியாலாம். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இன்னைக்கு ஓவர் சோல்டுனால ஷார்ப் ரேலி கிடைச்சிருக்கு. இந்த ரேலியை ரீட்டைல்ஸால நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல. வந்துட்டு டீம் பிளேயர்ஸ்லாம் இந்த ஏரியா வந்து காலை புட்டெல்லாம் பை பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டை மேலே ஏற்றுறதுக்கு. ஸோ இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. நம்மளால அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது இன் ஃபியூச்சர், இந்த 2400 அந்த ரேஞ்சு. பட் வந்துட்டு இருக்கும் நாளைக்கு மேபி மைனர் இப்படி இறங்கினா கூட இப்படிதான் ஏறும். பட் இறங்கறதுக்கு பாசிபிலிட்டியோட ஏறுறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம். ஏன் சொல்றேன்னா எப்படி சொல்றது, ஒரு ஹையர் ஹைல் தான் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன கரெக்ஷன் தான். நம்ம வந்து ஏதும் செல்லிங் ஒன்று இதெல்லாம் முடியாது. செல்லிங்கை விட்டு விலகிட்டு மார்க்கெட் ரேலிக்கு தான் கத்துருக்கு. அந்த ரேலி வந்து பெருசா சஸ்டெயின் ஆகாத அளவுக்கு இருக்கு. பட் இதுதான் வந்து இப்போ சப்போர்ட். இதுக்கு மேல கீழே இறங்காதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 5 மினிட்ஸை பார்த்தா தெரியும்.
ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹேமர் இண்டிகேட் பையர்ஸ் ட்ரெண்ட். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லா சைட்வேஸ் தான். ஒரு 10 to ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட்டை கீழே இறக்க விடல. ஸோ அப்போ என்ன பண்றாங்க, லோவர் ஜோன்ல ஃபுல்லா பையர்ஸ் இருக்காங்க. இங்கே பையர்ஸ் இண்டிகேட் ஆனதுக்கப்புறம் செல்லர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. செல்லர்ஸ் இருந்தாலும் பையர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த லெவலை தாண்டி கீழே இறங்கவே முடியல. ஸோ இந்த லெவல்ல இருந்து ஒரு 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 கேண்டில் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 4 கேண்டில்ஸ் மேல க்ளோஸ் வைக்குது. அதாவது எங்கோல்ஃப் ஆகுது 4 கேண்டில் சாப்பிட்டுட்டு. 4 கேண்டில் சாப்பிடும்போது ஒரு பையர்ஸ் சப்போர்ட் தெரியுது. ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு லோ. இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போனால் தான் செல்லிங் வரும். இங்கேருந்து ஷார்ப்பாக ஒரு ரேலி. அது எவ்வளோ தூரம் நடக்கும்லாம் சொல்ல முடியாது, பட் ஒரு ரேலி. ஸோ இந்த ஏரியா வந்து இங்கேருந்து வந்தது தட் ஒன் 200 EMA வந்து ஒரு டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் இருக்கு. ஸோ அங்கேருந்து இறங்குச்சு. இறங்க இறங்க இந்த ஏரியா கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்தது. இது வந்து நான் ப்ரீவியஸாக சொன்ன ஒரு சப்போர்ட் ஒரு லைன் இந்த இடத்துல இங்கே முடிஞ்சிருப்பேன். ஸோ அந்த சப்போர்ட் லைனாக ஆக்ட் ஆகிட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சிலே சுற்றி இருக்கும். ஸோ நாளைக்கு ஃபர்தராக போகணும்னா ஒன்றும் இல்லை, ஒரு கிராஸ் ஓவர் நடக்கும். இறங்குற மாதிரி தான் காமிக்கும். ஆனால் அந்த கிராஸ் ஓவர் நடக்கும்போது மேலே தான் போகும். பட்டு 1 or 2 days வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நான் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் போட்டுக்கலாம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி இருக்கா ப்ரைஸ், எனக்கு தெரிஞ்சு 1 or 2 daysல இந்த 24,200 வந்து தொற்றும். பட் அது வந்து ஃப்ரைடே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கொஞ்சம் ஒலட்டிலாக தான் இருக்கும். கொஸ்டின்லாம் வந்திருக்கும், நல்லா ஒலட்டிலாக தான் இருக்கும். பட் வந்து இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட் இருக்கு, 120 பாயிண்ட்ஸ். ஸோ மேபி நாளைக்கு இறங்கினா கூட இது வந்து அவர் இண்டிகேட் பண்ணுறோம் 260. சரி, நாளைக்கு 260 பாயிண்ட் 200 பாயிண்ட் கேப்புக்குள்ள தான் இண்டிகேட் பண்ணுது 50-50. ஸோ 200 பாயிண்ட் கேப்பை போகணும்னு வச்சுக்கிடுவோம். அசால்ட்டாக இங்கே வந்துருச்சு. இந்த லெவலில் உடைச்சிட்டான், அதுதான் அர்த்தம் 200 பாயிண்ட் கேப் பார்க்கணும். இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் மண்டையில கொட்டுறதுக்கான இடம். ஓகேவா, இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ ஃப்ரைடே எப்படி சொல்றது, ஃப்ரைடே வந்து இந்த இடத்துல மார்க்கெட் மேபி க்ளோஸ் ஆனிச்சுன்னா, சார் ஓகே நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கேப்பப்பே ஆனாலும் இதை வந்து தொடர்றதுக்கு பாசிபிலிட்டி கம்மி. பட்டு ஒரு தூரம் கேப் போனாலும் இதை தொடாது. தொட்டதுக்குன்னா ஷார்ட் தான் வரும். தொட்டா ஷார்ட் தான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ப்ரைஸ் இப்படி வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாளைக்கு மேலே சஸ்டெயின் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன், 200 பாயிண்ட் கேப்பாக கொடுக்கறனாலும் நிறைய பேர் எக்ஸிட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதான் நடக்கும். பட் வந்துட்டு ஃப்ரைடே வந்து ஒரு ஷார்ப் பையிங் மூவ்மெண்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெஷ்ஷாக இந்த ஏரியா கிட்ட வரத்தோட வாய்ப்பு தொட சான்சஸ் இருக்கு ஃப்ரைடே. ஒருவேளை ஃப்ரைடே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த
என்ன சொல்றது? அடுத்த 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பா ஒரு செல்லிங் வரும். இல்லைன்னா ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ அதுதான் காய்ஸ். சொல்றது என்னன்னா, ஃப்ரைடே வந்து இந்த லெவல்ட்ட வந்துச்சுன்னா, மறுபடியும் இங்கேருந்து ஒரு ஷார்ப் மூவ் வராது. இல்லைன்னா சைட்வேஸ் தான் நடக்கும். ஒண்ணு 2ஆ போடலாமா? 4 to 9 வச்சுக்கலாம். ஒரு 9 இந்த தேதி வரைக்கும். ஒரு ஏரியா இருக்குல்ல, இதை தாண்டி மார்க்கெட் மேலே போகாது. ஸோ வந்து பட் ஃப்ரைடே ஒரு புல்லிஷ் கேண்டில் வர சான்சஸ் இருக்கு. லைக் இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல இருக்க மாதிரி. ஃப்ரைடே 3 தானே, இப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி வராத சான்ஸ் இந்த இடத்துல வரும். அதை தாண்டி பிரேக் வைக்க சான்சஸ் கம்மி தான். ஸோ இது நடக்கும் பொழுது நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும்? இதே சொல்லி ஆவேன். ப்ரைஸ் வந்து மேபி இதுக்குள்ளே இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அடுத்த ஒரு வாரமா. மேபி 9th இல்லைன்னா 10th இல்லை 12. இந்த தேதிக்கு அப்புறம் தான் இதை தாண்டி க்ரோஸ் வைக்கும். இந்த 12 வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்த 25,500 24,500 தான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. அந்த ஏரியாவை தொடர்ந்து வச்சுக்கலாமே, தாண்டாது. பட் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் மார்க்கெட் என்ன ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் இந்த இடம் கூட வச்சுக்கலாமா? 23,800 இது வரைக்கும் பல நாள் சப்போர்ட் ஆக்ட் ஆனிச்சு. 23,800 ஒருவேளை ஜூன் 9th வரைக்கும் வந்து இந்த சைட்வேஸ்ல இருக்கணும். இல்லை அந்த 9th to 12 லைக் இந்த தேதி வச்சுக்கலாமா? நான் உங்கள் டெக்ஸ்ட்ல எழுதி விட்டுறேன். இந்த தேதியாக தான் இருக்கும். ஜூலை 9 to 12 இந்த தேதி. இந்த தேதி வந்து பார்த்தோம்னா ப்ரைஸுக்கு மேலே போகாது. இதுக்குள்ளே போகணும் இந்த ரேஞ்சில் இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து 11 12 9 இந்த தேதி இங்கே இருக்கும். 12 சண்டேவா? அப்போ அடுத்த ஃப்ரைடே 10ஆம் தேதி இங்கே இருக்கும். 10 இல்லைன்னா 9 இந்த தேதி இருக்கும். ரெண்டு இடத்துல இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த 12க்கு அப்புறம் மார்க்கெட்ல மூவ் வரலாம். லைக் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு டெமோ போடலாமா? சரி, எனக்கு வேணும். இதை அழிச்சிடுறேன். ஸோ இங்கே ப்ரைஸ் இருக்கா? இப்படி வரும். பட் வந்துட்டு இது இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் இருக்கும். ஸோ அடுத்ததுக்கப்புறம் ஒரு ஷார்ப் ரேலி வரும். அந்த ரேலியோட எண்டு பார்த்தோம்னா இந்த இந்த லெவல் எவ்வளோ தூரம் வருது? 24,800. இந்த மந்த் வந்து இந்த லெவல் கூட சான்சஸ் இருக்கு. நான் ஒரு ஆஸ்ட்ராலஜர் ஆயிட்டேன். ஸோ வச்சு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. நான் 2 days தான் இருக்கும். 2 days இது மாதிரி தான் இருக்கும். பெரிய மூமெண்ட் இருக்காது. பட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஒரு வேளை கேப் அப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு கேப் அப் தான் பாசிபிலிட்டி இருக்கு. அது வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நான் இந்த இடத்துல போறேன்.
இப்படி இந்த வாரம் கேப் அப் ஆனுச்சுன்னா இந்த ஏரியாவில் நம்ம இந்த மூமெண்ட்டை அப்படியே தூக்கி நீங்க வைக்கலாம். செகண்ட் இல்லைன்னா சைட்வேஸ் தான் என்டையர் டே. இன்னைக்கு நடந்த மாதிரி. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. டேட்டாவை பார்த்தாச்சு. ஸோ இஏஎஸ் 3151 கோடி பே பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1340 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நெட்டா 2018 க்ரோர்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு. ஸோ ஓகே நாளைக்கு பார்ப்போம். பாய்.